ஹலோ மக்களே! சிவாயிலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. செல்வன் ஆகியும் நம்ம உதய பெருமாள சரியா மிரட்டி எடுக்குறாங்க. நீங்க மட்டும் கபிலன் வரதுக்கு முன்னாடி சிவாவ இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமாட்டு இந்த சங்கரி தான் இந்திராணியோட அப்பாவோட நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எல்லாருக்கு முன்னாடியே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாரி மிரட்டும்போது, ஒரு கட்டத்தில நம்ம உதய பெருமாள் என்ன முடிவெடுத்தாங்க? சிவா தான் வாரிசு அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வரப்போகுதா? அதே சமயத்துல சங்கரி பத்தின உண்மைகள் எல்லாமே நம்ம இந்திராணிக்கே தெரிய வரப்போகுதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். செல்வநாயகியும் டிவியை பார்க்கும்போது அதுல உதய பெருமாள் வந்து அவங்களோட வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உதய பெருமாள் வீட்டுக்கு வந்த உடனே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து எதுக்காக இப்போ உங்க சட்டமன்ற பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது நம்ம உதய பெருமாளும் இதுக்கு மேலே நான் அந்த பதவியிலேருந்து என்ன செய்ய போகிறேன், வீட்டிலேயே ஒரு நிம்மதி இல்லை, ஒரு நாளும் ஒரே பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு, அப்படி இருக்கும்போது அந்த பதவி மட்டும் எனக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் அந்த இடத்துல சொல்லும்போது, செல்வன் ஐயோ என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா, நான் எவ்வளோ சொன்னாலுமே நீங்கள் கேட்க போகிறது இல்லையா அப்படி சொல்லிட்டு செல்வன் ஐயி நம்ம உதய பெருமாளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணிக்கே ஒரு சந்தேகம் வரும்போது உதய பெருமாளும் நீயே பார்த்தேலம்மா, ஏற்கனவே இந்த பதவியில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, அதோட இல்லாமல் இந்த மோனிகா எப்போவுமே ஏதாவது ஒன்று டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கா, அதான் எதுக்கு தேவையில்லாமல் இந்த பதவின்னு சொல்லிட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டேன், இனிமேல் இந்த விஷயத்தில் யாருமே தலையிடண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம உதய பெருமாள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காளியப்பனுக்கு இந்த நியூஸை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கு. நம்ம போட்டு பிளான் படியே இந்த மோனிகா சரியா பண்ணிட்டா, அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் இன்னைக்கு இந்த உதய பெருமாள் ராஜினாமா பண்ணியிருக்கணும், செல்வநாயகியோட ஆட்டத்துக்கும் சீக்கிரமா முடிவு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியப்பனும் யோசிக்கிறாங்க. நம்ம சிவாவும் அயலியும் அந்த இடத்துல இருக்கும்போது விஜயகுமார் சாரும் கால் பண்ணுறாங்க. உடனே உங்களை சந்திக்கணும், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் சரி அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, ஆனால் நம்ம எப்படி இந்த சுச்சுவேஷனில் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் பேசாமல் கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம இந்திராணி வராங்க. சிவாவும் அயலியும் வெளியில் கிளம்பும்போது இந்திராணி கிட்டே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரோங்க்கா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்திராணி எனக்கு வீட்டில் நடக்குது எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன், நானும் உங்கள் கூட கோவிலுக்கு வரேன்னு சொல்லும்போது நம்ம ஆயிலியும் என்னது இது அண்ணி இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம எப்படி இந்த இடத்துல எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு புரிய மாட்டேங்குது அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவும் ஆமா ஆயிலி நானே சார் கூப்பிட்டுட்டாங்களே, எப்படியாவது ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இப்போ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிவாவும் ஆயிலையும் குழம்பி போய் நிற்கிறாங்க. நம்ம கபிலன் வந்து அந்த இடத்த விட்டு மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அகிலுக்கே தெரிய வருது. ஆனால் எங்கே தான் இந்த கபிலன் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அதோடு இல்லாமல் வர்மா வந்து கபிலனுக்கு என்ன தான் வேலை கொடுத்துருக்கானோ, எப்படியாவது அந்த வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றவாறு நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அகிலையும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. உதய பெருமாள் ஒரு குழப்பத்தோடு இருக்கிறத கவனிச்ச செல்வன் ஆகியும் உதய பெருமாள் கிட்ட வந்து என்னங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நாளாவே சரியில்லை, சிவாவை எப்படியாவது உங்கள் மூத்த வாரிசு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் நிரூபிச்சிடலான்னு சொல்லி ஏதாவது ஒரு பிளான்ல இருந்தீங்கன்னா அதை இதோட விட்டுருங்க, இதுக்கு மேலே எதுவுமே நடக்க போறதில்ல. கபிலன் வந்து வெளிநாடு போயிருக்கான், அந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது சிவாவை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கனவுல கூட நினைக்காதுங்க. நீங்கள் மட்டும் கபிலன் வர்றதுக்குள்ள சிவாவை வீட்டை விட்டு துரத்தலன்னு வச்சிங்களா, அப்புறமா எல்லா உண்மைகளும் நான் சொல்ல வேண்டியது வந்துடும். சிவாவோட அம்மா சங்கரி தான் இந்திராணியோட அப்பாவோட மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே அப்படி சொன்ன உடனே உதய பெருமாள் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. செல்வனாகி அதோட விடாம இந்த விஷயத்த சொன்னா அவளுக்கு மட்டும் அவமானம் கிடையாது, உங்களுக்கும் அவமானம் தான், நீங்க அதுக்கப்புறமா எந்த முகத்தோட இந்திராணியை பார்க்க முடியும், இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துருங்க. நீங்க மட்டும் கரெக்டான சமயத்துல சிவாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனேன்னா இந்த உண்மையை நான் அப்படியே இந்திராணி கிட்டே சொல்லிடுவேன்னு உதய பெருமாள் கிட்ட நம்ம செல்வனாகி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாளும் இப்போ என்ன செய்யறது, நம்ம வந்து ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷன் சமயமே நம்ம வந்து சிவா தான் வாரிசு அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னாடியே நிரூபிக்கணும்னு என்னெல்லாம் திட்டம் போட்டால் எல்லாமே சொதப்பிட்டு இப்போ வேற இந்த செல்வனாகி இப்படி நம்மக்கிட்ட மிரட்டிட்டு போகிறான். ஆனால் இந்த விஷயம் மட்டும் சிவாவுக்கு தெரிஞ்சுன்னா அவட அம்மாவை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் ஒரு குழப்பத்தோடயே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஈந்திரனையும் சரி இன்னும் கோவிலுக்கு கிளம்பாமல் இருந்துட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஐனியும் சிவாவை பார்க்குறாங்க. என்ன சிவா இப்போ என்ன செய்யறது, எப்படியாவது அன்னைக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிவாவும் இல்லைக்கா நான் வந்து இப்போ போகல, ஸ்கூல்லேருந்து ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு சொல்லிட்டாங்க, எப்படியாவது ஸ்கூலுக்கு நாங்கள் போய் ஆகணும் அப்படி சொன்ன உடனே இந்திராணியோ என்ன பேசுகிற நீ, கொஞ்சம் முன்னாடி தானே கோவிலுக்கு
போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆனோம். நான் வரதுனால ஏதாவது நீ தயக்கப்படுறியா அப்படி கேட்கும்போது, சிவாவும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லக்கா. சீக்கிரத்துல நாங்க வந்துருவோம்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம விஜயகுமார் சாரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. சிவா, அயலி வருவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வந்த உடனே நம்ம சாரும் அந்த அயலிகிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வர்மாவோட கேஸ் இன்னும் முடியல. கபிலன் என்னதான் பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா அப்படி கேட்கும்போது, நம்ம ஆயிலியும் கபிலனோட ஒவ்வொரு ஒரு செயலையும் நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருந்தோம். அந்த சமயத்துல வர்மா ஏதோ ஒரு செயல கபிலன் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். கபிலன் எங்க இன்ஃபர்மேஷன் படி இந்த இடத்துல இருந்து மாறிட்டான். இப்ப எங்க போயிருக்கான்னு சரியான தகவல் இல்ல சார் அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, நம்ம அந்த சாரும் நமக்கு அயலி கிட்ட எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி டெல்லியிலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அந்த எப்படியாவது கைப்பற்றிடலான்னு சொல்லிட்டு வர்மா பிளான் பண்ணியிருப்பான். அவனோட கையில மட்டும் அந்த வெடிக்கக்கூடிய பொருள் கிடைச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா அவனோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அத கேட்ட அயலி அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்ப இதுக்கு தான் நம்ம கபிலன வர்மா யூஸ் பண்ணியிருப்பான் போல. கபிலனுக்கு அந்த ஹேக்கிங் இது எல்லாமே தெரியும்ல. அதனால அத ட்ராக் பண்றதுக்காக தான் எங்கேயாவது மறைஞ்சிருந்து இந்த வேலைய செய்ய போறான் போல அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம அயலி சிவாவுக்கு தெரிய வருது. சிவாவும் நம்ம விஜயகுமார் சார்ட்ட என்ன சார் சொல்றீங்க? இவ்ளோ பெரிய விஷயம் அவன் கைக்கு கிடைச்சுனா பெரிய பிரச்சனை தான் நடக்கும். எப்படியாவது அவன் கைக்கு கிடைக்காம நம்ம பார்த்துக்கணும் அப்படி சொன்ன உடனே, நாம அயலியும் இதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப கபிலன் எப்படி ஹேக் பண்றான்? அவன் எங்க இருக்கான்? அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியலையே. அந்த வர்மா ரொம்பவே ஸ்மார்ட்டான ஆளா தான் இருக்கான். வர்மாவ நேரடியா நம்ம பார்த்ததும் இல்ல. கபிலனை எப்படியும் வர்மா தான் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருக்கணும். அதோட இல்லாம கண்டிப்பா கபிலன் இருக்கக்கூடிய இடத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் இந்த சம்பவம் நடக்கா தவிர நம்ம யோசிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு உதய பெருமாளுக்கு ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. என்ன செய்யறது? சிவா இது வரைக்கும் அவனோட வாழ்க்கையில நல்லது எதுவுமே நடந்ததே இல்லை. அன்னைக்கு கூட நம்ம எல்லா உண்மையில சொல்ல போகலாம்னு நினைக்கும்போது சிவா வேற அந்த இடத்துல இல்லை. இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்திராணிக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சுன்னா அவ என்னை பத்தி என்ன யோசிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம உதய பெருமாளுக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு. இந்திராணி உதய பெருமாள் கிட்ட என்ன சித்தப்பா ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நீங்க மனசுல குழப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தெளிவா பேசுங்க, கபிலனை பத்தி ஏதாவது யோசிக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது உதய பெருமாளும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, கபிலன் தான் கூடிய சீக்கிரமா வந்துருவானே, வேலை நாட்டுக்கு போயிட்டு நல்லபடியா பிஸ்னஸை பத்தி படிக்கிறதுக்காக தானே போயிருக்கான், அதனால சீக்கிரமா வந்துருவான், அவனை பத்தி எனக்கு எதுவுமே கவலை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்திராணியும் என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு அதை மறைக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது உதய பெருமாளும் அப்படியெல்லாம் இல்லம்மான்னு சொல்லிட்டு தயக்கத்தோட நிக்கிறத கவனிச்சா நம்ம இந்திராணியும் இல்ல சித்தப்பா, உங்களை இது நாள் வரைக்கும் நான் நம்பிக்கையோட இருந்தேன், தயவு செய்து எதுனாலுமே என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம உதய பெருமாளுக்கு செல்வநாயகி சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதே சமயத்துல இந்திராணியும் சித்தியை பத்தி ஏதாவது யோசிக்கிறீங்களா, எதை பத்தியுமே கவலைப்படாதுங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நம்ம இந்திராணி சொல்லும்போது ஒரு கட்டத்துல கூடிய சீக்கிரமா நம்ம இந்திராணிக்கு சங்கரி தான் தன்னோட அப்பாவோட நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. என்னதான் தெரிஞ்சாலும் நம்ம சிவாவுக்கு எப்பவும் போல நம்ம இந்திராணி ஆதரவாகவே இருப்பாங்கன்னே சொல்லலாம்.